Hello friends, welcome to Savage Point. Now guys, so Stranger Things season 5 volume 1 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதோட இனிஷியல் நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ போட்டாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணிங்க. இன்னைக்கு நம்ம அந்த வால்யூம் 1ஓட ஒரு சில ஸ்பாயிலர்ஸையும் தென் இது மட்டும் இல்லாமல் வால்யூம் 2 என்ன மாதிரி இருக்க போகுது, இது வந்து ஒரு பெரிய கிளிஃபேங்கரில் முடிச்சிருக்காங்க. வால்யூம் 2 பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான லீக்ஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். மொத்தமாக இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்க போகுது. அதனால் நிறைய ஸ்பாயிலர்ஸும் இருக்க போகுது. சீரிஸ் பார்க்காதவங்க மறக்காம சீரிஸ் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வால்யூம் 1 வேறு லெவலில் இருந்தது. பயங்கர மாசான சம்பவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்ச ஒரு கம்ப்ளீட் குக்டான ஒரு வால்யூமாக இது இருந்தது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கான ஆர்ஜின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. இதுலேயும் ஸ்டீவ் கேரக்டருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஆறாக தெரிகிற மாதிரி சீக்வன்சஸ்லாம் வச்சு தெரிக்க விட்டாங்க. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் வால்யூம் 1 அங்கே தான் பீக்காச்சு, அங்கே தான் கரெக்டாக முடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வில் பயஸ் என்ன ஆக போறாரு அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் மார்க்லாம் இருக்கு. அதெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வால்யூம் 1ல சூப்பர்பான கொஸ்டின் மார்க்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டின் மார்க்ஸ்க்கான ஆன்சர் என்னவா இருக்கலாம் அப்படின்றத நம்ம முக்கியமா பார்த்து தான் ஆகணும். மேக்ஸ் வந்து கோமாலா இருக்காங்க, அதே நேரத்தில் இப்போ அப்சைட் டவுன்ல அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து ஹாலிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அந்த சீன் போயிருக்கும். அதெல்லாம் வேற லெவல் இருந்துச்சு. முக்கியமா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க், மேக்ஸ் வந்து இப்போ கோமாலா இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன்ல ஏதோ ஒரு இடத்துல வெக்னாவோட மெமரியில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் ராக் ஹில்லு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போனா வெக்னாவால வர முடியல அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அது ஒரு வேலை என்ன மாதிரியான ராக்கா இருக்கும், ஏன் வெக்னாவால அங்கே வர முடியல அப்படின்ற அந்த கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. வெக்னாவோட பவர்ஸால ஏன் அந்த இடத்த பிரீச் பண்ண முடியல, அப்போ வெக்னாவோட பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு, வெக்னாவோட பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் இருப்பானோ அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஒரு அறிகுறி இருக்கிற மாதிரியான சீக்வன்ஸா இது இருந்தது. இப்போ நிறைய இடங்கள்ல கதை போயிட்டு இருக்கு. ஸோ அதுல ஒரு பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ஹாலி எப்படி வெளியே வர போறாங்க அப்படின்றது. இதை தாண்டி ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா களி, அதுக்கப்புறம் நம்ம 11 இவங்க 2 பேருமே பவர்ஃபுல்லான சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக இருந்தாங்க. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் பேசின மாதிரி களி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க. நம்பர் 8 நம்பர் 11 இவங்க 2 பேருமே வந்துட்டாங்க. மேபி நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி வெக்னா ஒரு நல்ல கேரக்டராக மாற வாய்ப்பு இருக்கா, பொறுத்து தான் பார்க்கணும். பட் இவங்க 2 பேர் வந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் புதுசாக வேற இப்போ ஒரு கேரக்டர் நம்ம வில் பயஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காரு. வில்லியமுமே இப்போ வந்து ஃபைனல் எபிசோடில் அவருமே சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வந்து அட்டைன் பண்ணுற மாதிரி காமிச்சு வேற லெவலில் மாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வில்லுக்கே பவர்ஸ் கிடைச்சிருக்குன்னா அப்போ அங்கே மாட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கும் ஒருவேளை பவர்ஸ் கிடைக்கலாமா? ஏன்னா வில் வந்து அப்சைட் டவுனுக்கு போனதுக்கப்புறம் அவரோட வாயில் அந்த டியூபை வச்சு அந்த அப்சைட் டவுனோட சீரம் சம்திங் வந்து உள்ளே போச்சுன்ற காரணத்தினால தான் இப்போ அவர் வந்து பவர்ஸ் அன்லாக் பண்ணியிருக்காரு. ஒருவேளை உள்ள மாட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த கிட்ஸுக்குமே வந்து பவர்ஸ் கிடைக்கலாம், ஏன் மேக்ஸுக்கு கூட கிடைக்கலாம். ஏன்னா மேக்ஸ் அப்சைட் டவுன்ல இருந்திருக்காங்க. அவங்களுமே வந்து வெக்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிச்சிருக்கான். மேபி பெரிய லெவலில் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆர்மியை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சு வேற மாதிரி ஃபயரா முடிச்சிருவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆல்ரெடி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. லைக் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 4ல வந்து பார்த்தீங்கன்னா டெமோ பேட்ச் வந்து ஸ்டீவை கிடைச்சிருக்கும். ஏன் வந்து அவருக்கு அந்த ஒரு பவர்ஸ் வந்து டெமோ பேட்ச் மூலமாக கிடைச்சிருக்க கூடாது? சம்திங் ஒரு வேம்பயர் மாதிரியான ஏதாவது சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்ற கேள்விகளும் வந்து பார்த்தீங்கன்னா எழும்புது. இப்போ வரையும் எந்த கேரக்டரையும் போட்டு தள்ளுற மாதிரி இருந்தவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் எபிசோட்ல வில்ல வச்சு காப்பாற்றிட்டாங்க. வேற லெவலில் இருந்தது. முக்கியமாக வெக்னாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் வெறித்தனமாக இருந்தது. கடைசி எபிசோட்ல தான் வந்தான், ஆனால் வந்து பல பேரை போட்டு புரட்டி எடுத்துட்டான். என்ன மாதிரி அடுத்த வால்யூமை கொண்டு போறீங்கடா அப்படின்ற லெவலுக்கு பயங்கர ஷாக்கான ஒரு மொமெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஹோல் குரூவும். அடுத்து வர 4 எபிசோட் என்னவா இருக்க போகுதுன்னு பத்திக்கிச்சு இப்பவே மொத்தமா. கிட்டத்தட்ட நெட்ஃபிளிக்ஸே கிராஷ்னு சொல்றாங்க. நெட்ஃபிளிக்ஸோட ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்ன்றாங்க. இது மாதிரி ஒரு சில சீரீஸ்க்கு மட்டும் தான் நடந்திருக்கு, அதுல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட நெட்ஃபிளிக்ஸே கிராஷ் ஆயிருச்சு ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே. அந்த அளவு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இதுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வரையும் பல பாடி சேஃபா இருக்கு. இதே மாதிரி வால்யூம் 2 கொண்டு போயிட்டா நல்லா இருக்கும். ஸ்டீவை கொண்டாதீங்கடா தயவு செஞ்சு இப்பயும் கேட்டுக்கிறேன். அதுதான் எனக்கு தோன்றது. ஸ்டீவுக்கு ஒருவேளை பவர் கிடைக்கிற மாதிரி இருந்தா அதுவுமே வேற மாசா தான் இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல எதையுமே நம்மளால ப்ரிடிக்டே பண்ண முடியல, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. யாருக்கு என்ன வேணா நடக்கலாம். வில்லுக்கே பவர் வந்துருச்சுன்னும் போது என்ன வேணா பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. பொறுத்து வந்து பார்ப்போம். வரக்கூடிய எபிசோட்ஸ்லாம் தாறுமாறா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க யாரெல்லாம் வால்யூம் 2க்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, தென் வால்யூம் 1ஓட உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.